ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ட் ஸ்டோரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் லவர் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துருக்க டாபிக். அது பேசுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன். இந்த பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பட் ஆனால் இது வந்து பெய்டு கிடையாது, ஒரு பட்டி ப்ரொமோஷன் கூட சொல்லலாம். ஜஸ்டின் கிருபா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இருந்துட்டு யூடியூப்ல வந்து ஒரு சேனல் விசிபிள் ஆகும். அப்படி இல்லைனா கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் ஒரு டைம் வச்சு விசிட் பண்ணுங்கள். அது இருந்துட்டு ஒரு வேர்ஸ்டல் சேனல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எடுக்கிற டாப்பிக்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இருந்து நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது மாதிரி இருக்கும்போது நம்ம டாபிக்குள்ள நம்ம டேரெக்டாக போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் லவர்ஸ். இந்த பெட் லவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து ஒரு கேங்கே இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து அதுக்காக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட் லவராகவே வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள. இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க ஒரு டாகோட பேர் என்ன அப்படின்னா சிம்பா. சிம்பா வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை வந்து உள்ளே நடக்கிற என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரூமிங் நடக்கும். க்ரூமிங்னு என்னென்ன இருந்துட்டு நம்ம டாகுக்கு ஹேர் கட் பண்ணுறது ப்ராசஸ். இதை வந்து நான் இருந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஷூட்டில் வந்து எடுத்து காட்டியிருக்கேன். அவங்க நம்ம டாப்பிக்கில் போய் பார்ப்போம். இன்றைக்கி எந்த டாகை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாகை பற்றி தான். இந்த டாகோட நேம் என்ன அப்படின்னா சிம்பா. சிம்பா அப்படிங்கிற நேம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வச்சு லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் லயன் கிங் அப்படிங்கிற மூவி வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவியாக வந்து இப்போ பார்க்கப்பட்டுருக்கு. அந்த மூவியில் வந்து ஒரு குட்டி லைனோட பேர் தான் வந்து சிம்பா. அதோட ரெஃபராக வந்து இந்த டாகுக்கு அந்த நேம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேர் ரெயின் கோட் போட்டு நின்றுட்டு இருக்காங்களா, இவங்க தான் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் க்ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெங்களூரில் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனலாகவே எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இல்லைனா டேரெக்டாக கூகுளில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இவங்களை வந்து பேஜை வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த பேஜோட நேம் என்னென்னா டாகோஃபர். ஒரு ஹியூமனுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த பியூட்டிஷியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலிஷ் அது மாதிரிலாம் இருக்காங்களோ சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெட் லவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட் லவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வந்து இதே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸாக வந்து கோர்ஸாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் மாதிரிலாம் வச்சு இதை வந்து ஒரு ஸ்டடியாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி இருக்கவங்க தான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டாக்ஸ் வந்து தான் வீட்டில் தான் போய் வந்து பண்ணுறாங்களாமா. அந்த 2-3 டாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேர் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஒரு ட்ரிம்மர் எடுத்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டாக் வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உண்மையிலே பெட் லவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட் லவர்ஸ்க்காக வந்து நிறைய செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டாக் வளர்க்குறது அப்படி மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு செல்ல பிராணியாக மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஊசி கூட போடாமல் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பண்ணாமல் இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு விதமாக வந்து அந்த பெட் லவர் அப்படிங்கிறவங்கலாம் வருவாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே இருந்துட்டு அந்த பெட் லவர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. உண்மை நம்ம எல்லாருமே இருந்துட்டு மேக்ஸிமம் 90s கிட்டாக இருப்போம். இந்த 90s கிட் அப்படிங்கும்போது இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம படிக்கிற காலத்தில் அது மீன்ஸ் என்னன்னா நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தோம்னா இருந்துட்டு நாங்கள் உங்களோட ஆசை என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், இல்லைனா டாக்டர் ஆகணும், இல்லைனா வந்து போலீஸ்மேன் ஆகணும், அதாகணும் இதாகணுன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னு சொல்லி கேட்டால் அது இருந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது படித்தா அது கெத்து மாசன்ட்டுலாம் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா உண்மையிலே இப்போ வளர்ந்துட்டு இருக்க இந்த 20s கிட் ஆகட்டும், இல்லைனா வந்து இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்க கிட்ஸ் ஆகட்டும், இவங்களுக்குலாம் இருந்துட்டு இந்த பணம் சம்பாதிக்கிற விதம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதுவும் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஐ ஓப்பனராகவே வந்து பார்க்கப்பட்டுருக்கு. இதனாலே இருந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஆகட்டும், இல்லைனா ஃப்ரீலான்சர் ஆகட்டும், இது மாதிரிலாம் நிறைய விஷயத்தை வந்து அவங்கள சின்ன வயசுலேருந்து வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆகட்டும், இல்லைனா இதே வந்து ஸ்டடீஸாக எடுத்து பண்ணி இதை வந்து படித்து இதெல்லாம் மிகப்பெரிய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காம இதையும் வந்து உண்மையாக அந்த பெட் லவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தரப்பினரை மட்டும் வந்து சார்ந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு தகுந்தப்படியே இருந்துட்டு இந்த ஒரு விஷயமும் இருந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இப்போ நம்ம சிம்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடியை வந்து ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இருந்துட்டு இவங்களை வந்து என்ன அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சப்ஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாக்ஸ் எப்படி பிடிக்கணும், எந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு சில டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்மள்கிட்ட கேட்பாங்க இது வந்து வேக்சினேஷன் பண்ணியாச்சா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கு தகுந்தப்படி இருந்துட்டு அந்த டாக் வந்து கேர் பண்ணுவாங்க. அது வந்து ஹேண்டில் பண்ணுற விதமும் வந்து ஒவ்வொரு டாக்குக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக இதெல்லாம் வந்து என்னால் ஒரு வேலைன்னு சொல்லி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராச்சும் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இருந்துட்டு இந்த எவர் கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப் வந்து நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். வேர்ல்டு எக்கனாமி வந்து இதனால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதுக்கான செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இது மாதிரி இருக்கும்போது சேமாக அதே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று வந்துச்சு. உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வந்து நடுக்கடல் நின்று போயிடும். அப்போ நிற்கும் போது இருந்துட்டு நிறையா ஷிப்ஸு நிறைய மெக்கானிக்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் இருந்துக்கிட்டு அது போய் பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரே ஒரு இன்ஜினியர் மட்டும் கரெக்டாக அவங்கள கூப்பிடுவாங்க. நிறைய காசு செலவு பண்ணி அவங்கள கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிடும்போது மட்டும் அந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர்த்தால செய்ய முடியாது, அந்த இன்ஜினியர் என்ன பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையாக தான் இருந்துக்கிட்டு அவர் கூப்பிடுவார். இருந்தாலும் இவ்வளோ காசு செலவு பண்ணணுமாங்கிற அந்த ஒரு ஆஸ்குலேஷன் மைண்டு இருந்துட்டு அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஷிப்பை சுற்றி பார்ப்பாரு. சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரே ஒரு சுற்றி எடுத்து ஒரு இடத்துல தட்டுவார். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வந்து ஷிப்பு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பில் அனுப்புவார். என்ன பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $10,000 எனக்கு வேணும் இந்த விஷயம் செஞ்சதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு கூப்பிடுவார். ஏற்கனவே அவர் அப்பாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னடா $10,000 கேட்குறாரு, நீங்கள் என்ன ஒரு சுற்றியில் எடுத்து வந்து தட்டுனீங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்லுவார். இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் வந்து பார்த்தீங்க, ஏன்னா அந்த கரெக்டாக சுற்றியில் எடுத்து எந்த இடத்துல தட்டணும்னு சொல்லி நான் தானே முடிவு பண்ணேன், அதுக்காக தான் இருந்துட்டு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதான் ப்ரொஃபஷனோட பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக தான் இருந்துட்டு அதை வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சேமாக தான் இருந்துட்டு இவங்களும் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் மிகப்பெரிய கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையில இருந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக சைமல்டேனியஸாக. அதனால் வந்துட்டு அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி டாக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூம் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ விசிபிள் ஆகிட்டு இருக்கும் போது ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஹியூமன்ஸ்க்கு எப்படி பியூட்டி பார்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கும் இருக்குது. இப்போ பியூட்டி பார்லரில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலிஷ் அது மாதிரிலாம் இருந்துட்டு ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு தகுந்தப்பில் இருந்துட்டு அவங்க படிப்புக்கு தகுந்தப்பில் அந்த ப்ரொஃபஷனுக்கு நேமும் வச்சுருப்பாங்க. சேம் வந்து நம்ம பெட்ஸுக்கு இருக்கிற பியூட்டி பார்லரில் இருக்கவங்களுக்கும் வந்து அது மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்தப்பில் அவங்களுக்கு பேரும் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எப்படி அவங்களோட ப்ரொஃபஷனை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாகுக்கு வந்து ப்ரொஃபஷன் இருக்குது, அது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட் நல்ல டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.